Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி நார்த் இந்தியன் ஸ்டைல் ஜீரா ஆலு. வாங்க இந்த ஜீரா ஆலு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன். நல்லா பொடியா கட் பண்ண இஞ்சி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் 2, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எதுவும் கருகிடாத அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததா 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி இது கூட சேர்த்திருக்கேன். உருளைக்கிழங்கை கட் பண்ணிட்டு நம்ம தண்ணியில போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா இது கலரும் சேஞ்ச் ஆகாது, சீக்கிரமாகவும் வெந்துடும். பொதுவாக நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது உருளைக்கிழங்கை கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா பண்ணும்போது நமக்கு இரும்பு கடாயில் செஞ்சால் கூட அது கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் வரும். உருளைக்கிழங்கை சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூளும் சேர்த்துருக்கேன். இதை முதல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த உருளைக்கிழங்கை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம இதில் இஞ்சி சீரகம்லாம் போட்டு தாளிச்சிருக்கிறதுனால அதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆம்ச்சூர் பவுடர் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம். இப்போது உருளைக்கிழங்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான சிம்பிளான ஜீரா ஆலு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜீரா ஆலு ரெசிப்பியை நீங்கள் உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு கூட இதே மெத்தடில் பண்ணலாம். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.